ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. வழக்கம் போல் 5 முக்கிய செய்திகள், அதற்குண்டான கேள்விகள், விடைகளை பார்ப்போம். முதலாவது முக்கிய செய்தி, தர்மசாலாவில் உள்ள இமாச்சல பிரதேச கிரிக்கெட் சங்கம் மைதானம் அதிநவீன ஹைபிரிட் பிட்ச் நிறுவப்பட்ட இந்தியாவின் முதல் BCCI அங்கீகாரம் பெற்ற மைதானமாக மாறியுள்ளது. இதுதான் செய்தித்தாளில் செய்தியாக வந்திருக்கு. இதிலிருந்து கொஸ்டின்: இந்தியாவின் முதல் ஹைபிரிட் பிட்ச் கிரிக்கெட் ஸ்டேடியம் எது? 1 சென்னை, 2 பெங்களூர், 3 மும்பை, 4 தர்மசாலா. விடை 4 தர்மசாலா. Which is India's first hybrid pitch cricket stadium? A. Chennai, B. Bangalore, C. Mumbai, D. Dharmasala. Answers option D. Dharmasala. அடுத்த செய்தி, 2வது 5 ஆண்டு காலத்திற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநராக கிறிஸ்டலினா ஜார்ஜிவா நியமிக்கப்பட்டுள்ளார். Question: 2வது 5 ஆண்டு காலத்திற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? 1 கீதா கோபிநாத், 2 டெர்லேயன், 3 அஜய் பங்கா, 4 கிறிஸ்டலினா ஜார்ஜிவா. விடை 4 கிறிஸ்டலினா ஜார்ஜிவா. Who has been appointed as the managing director of the International Monetary Fund for a second 5-year term? இந்த International Monetary Fund தான் IMF. Options: A. கீதா கோபிநாத், B. கிறிஸ்டலினா ஜார்ஜிவா, C. டெர்லேயன், D. அஜய் பங்கா. ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பி, கிறிஸ்டலினா ஜார்ஜிவா. 3வது முக்கிய செய்தியாக இப்போ நம்ம பார்க்க போகிறது, தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் முதலமைச்சர் ஆவார். இதுதான் தகவல். கேள்வி: தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் யார்? 1 நிதியமைச்சர், 2 முதலமைச்சர், 3 ஆளுநர், 4 செயல் உறுப்பினர். விடை 2 முதலமைச்சர். Who is the chairperson of the Tamil Nadu State Planning Committee? A. Finance Minister, B. Chief Minister, C. Governor, D. the Member Secretary. Answers option B, Chief Minister. அடுத்த செய்தி, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒவ்வொரு மாவட்ட அளவில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பேரறிஞர் அண்ணா நினைவு விருது வழங்கப்படும்னு அறிவிப்பு செய்தியாக வந்திருக்கு. இதிலிருந்து கேள்வி: 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் விருது எது? 1 பேரறிஞர் அண்ணா நினைவு விருது, 2 MG ராமச்சந்திரன் நினைவு விருது, 3 ஜெயலலிதா நினைவு விருது, 4 கருணாநிதி நினைவு விருது. விடை 1 பேரறிஞர் அண்ணா நினைவு விருது. Name of the award to the boys and girls who secured the first and second rank in the 12th public examination in each district. A. பேரறிஞர் அண்ணா மெமோரியல் அவார்ட், B. MG ராமச்சந்திரன் மெமோரியல் அவார்ட், C. கருணாநிதி மெமோரியல் அவார்ட், D. ஜெயலலிதா மெமோரியல் அவார்ட். ஆன்சர்ஸ் ஆப்ஷன் A, பேரறிஞர் அண்ணா அவார்ட். இறுதி முக்கிய செய்தியாக பார்க்க போகிறது, இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு பூங்கா பூனே நகரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் பூனே நகரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து கேள்வி: இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு பூங்கா எந்த நகரத்தில் திறக்கப்பட்டது? 1 டெல்லி, 2 மும்பை, 3 பூனே, 4 பெங்களூர். விடை 3 பூனே. India's first Constitution Park was India's first Constitution Park was inaugurated in which city? A. Delhi, B. Mumbai, C. Pune, D. Bangalore. Answers option C, புனே. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.